இந்த உலகத்தில் முதல் மனிதனாக தோன்றிய மனிதன் எவனோ அவனே முதல் கடவுளாக கருதப்படுகின்றான். அதாவது மனிதன் தெய்வமாகலாம் என்ற அந்த சொல் உண்மையானது. மனிதன் கடவுளாகலாம். எப்படி என்றால், தான் யார், தன்னுடைய நிலை எப்படிப்பட்டது என்று ஒவ்வொரு மனிதனும் அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மனித தேகம் கிடைப்பதற்கு ஒரு அரிதானது. இந்த தேகத்தை காப்பாற்றிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த மனித தேகமானது இறைவனால் கொடுக்கப்பட்டது. இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த மனித உடலை நாம் நம்முடைய சுயநலத்திற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அப்படியெல்லாம் இந்த மனித உடலை பயன்படுத்தி நாம் துன்புறுத்துகின்றோம். இந்த உடல் நம்முடைய சுதந்திரத்திற்கு பயன்படுத்துவதற்காக இந்த உடலை இறைவன் கொடுக்கவில்லை. இந்த மனித உடலை இறைவன் கொடுத்ததற்கு முதல் காரணம் என்ன என்றால், இந்த ஆன்மாக்கள் எத்தனையோ பிறவிகள் எடுக்கின்றது. தாவரம் முதல் இன்னும் எத்தனையோ பிறவிகள் எடுத்து மனித உடலை பெறுகிறது. இந்த மனித உடலில் மாத்திரம்தான் நம்முடைய அறிவுக்கு தெரிந்த வரையில் மனித உடலில் இருக்கின்ற ஆன்மாக்கள் மட்டும்தான் தன்னை அறிந்து தன்னுடைய நிலை அறிந்து இந்த பிறவி சுழற்சியிலே இருந்து தப்பித்து கொள்வதற்கு, பிழைத்து கொள்வதற்கு இந்த மனித தேகம் ஒன்றினால் மட்டும்தான் பெற முடியுமே தவிர வேறு எந்த பிறவியாலும் தியாகத்தாலும் இந்த மனித உடலில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொரு ஆன்மாக்களும் முதலில் தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த மனித பிறவியில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு, இந்த வினையில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா என்கின்ற கேள்விகள் நமக்கு தோன்றும். இந்த மனித உடலில் இருந்து தப்பித்து கொள்வதற்கு நமக்கு முன்னே தோன்றிய ஞானிகள் பலர் சொல்லிய கருத்துக்கள் இருக்கிறது. அதாவது மனித பிறவியில் இருந்து மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நாம் உயிரோடு வாழுகின்ற வரையிலும் இந்த வினை துன்பங்களை சற்று படிப்படியாக குறைத்து கொள்வதற்கு ஓர் அற்புத வழி இருக்கிறது.
அந்த அற்புத வழிதான் தவம். இந்த தவத்தை செய்தால் இந்த மனித பிறவியிலிருந்து